ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஸ்பைசியான சட்னி, காரசாரமான ஒரு சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பைசியான செட்டிநாடு கார சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பூண்டு. ஒரு 5 துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் நீக்கிட்டு ஒரு 5 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே நான் காரத்துக்கு ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 3 தக்காளி, 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். நான் செய்கிறது ஒரு 4 பேர் சாப்பிடலாம் அந்த சட்னியை. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசிய வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து இந்த மிளகாய்த்தூள் வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதுமானது. இப்போ இதை எப்படி நாம் தாளிப்பு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சின்ன கடாய் வச்சுடுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியை அதில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய செட்டிநாடு கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசைக்கு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.